ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆள்ற அரசனுக்கும் அரசிக்கும் ஒரு அழகான அதிசய பெண் குழந்தை பிறந்துச்சாமா. அது ஏன் அதிசயமாக பார்க்கப்பட்டுச்சுன்னா, அந்த குழந்தையோட முடியோ தங்க நிறத்தில் ஜொலிக்கிற தன்மை கொண்டு இருந்துச்சாமா. அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமாக பார்க்கப்பட்டு நாடே மக்களால் பேசப்பட்டுச்சாம். அந்த நாட்டிலே சூனியக்காரி ஒருத்தி வாழ்ந்து வந்தாளாம். அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் சூனியக்காரி ரொம்ப அச்சுறுத்தி வந்ததுனால ராஜாவோ அந்த சூனியக்காரியை அந்த நாட்டை விட்டே தள்ளி வச்சிட்டாராமா. இதில் அவரை பழி தீர்க்கிற விதமாக ராஜாவுக்கு பிறந்த அந்த அதிர்ஷ்டமான அதிசய குழந்தைய சூனியக்காரி அவளோட கடத்திக்கிட்டு போயிட்டாளாமா. கடத்திக்கிட்டு வந்த குழந்தைய ஒரு பெரிய உயரமான படிக்கட்டே இல்லாத ஒரு ஜன்னலை மட்டும் கொண்ட ஒரு டவரில் வளர்த்து வந்தாளாமா. அவளுக்கு கொஞ்ச நாள் அப்புறம்தான் தெரியுமா, அந்த குழந்தையோட முடியை தொட்டால் அவளுக்கு இளமை திரும்புதுன்னு. அதனால் அந்த குழந்தைய எதுவும் பண்ணாமல் வெளி உலகத்தையே காட்டாமல் அந்த டவர்லேயே வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாளாம். ரபன்சலு அந்த சூனியக்காரி தான் தான் அம்மானோ, தான் அம்மாவை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை, வெளி உலகத்தில் ஆள்களும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாளாமா. அவளும் அந்த ஜன்னல் வழியாக தெரிகிற குருவிங்க, பறவைங்க, விலங்குகளோட ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தாளாம். சூனியக்காரியும் வெளியே போயிட்டு வந்து ரபன்சல்னு கூப்பிட்டா. ரபன்சல் அவளோட நீளமான கூந்தலை எடுத்து டவரில் இருக்க ஜன்னல் வழியாக கீழே போடுவாளாம். சூனியக்காரியும் அவன் முடிய வச்சு டவருக்கு மேலே போயிடுவாளாம். அந்த அளவுக்கு நீளமாக இருந்துச்சா ரபன்சலோட முடி. ஒரு நாள் ரபன்சல் அவன் இனிமையான குரலால் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாளாம். அப்போது அந்த வழியாக இளவரசர் ஒருத்தர் தன் குதிரையில் காட்டுக்கு வேட்டையாட வந்தாராம். அப்போது ரபன்சலோட அந்த இனிமையான குரல் கேட்டு அந்த குரலில் மயங்கி இளவரசர் அந்த குரல் வந்த திசையை நோக்கி போனாராம்மா. அங்கே போய் பார்த்தா அந்த டவரில் இருக்க ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று ரபன்சல் பாடிக்கிட்டு இருந்தாளாம். இதை பார்த்து இளவரசரும் ரொம்ப அதிசயமாக அவளை பார்த்தாராம். இளவரசரை பார்த்த ரபன்சலோ ரொம்ப ஆச்சரியமாக இளவரசரை பார்த்தாளாம். ஏன்னா அந்த சூனியக்காரி அம்மாவை தவிர இந்த உலகத்தில் ஆள்களே இல்லைன்னு ரபன்சல் நினச்சிக்கிட்டே இருந்தாளாம். ரபன்சலுக்கும் இளவரசரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அந்த இளவரசருக்கும் ரபன்சலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். இளவரசர் வெளி உலகத்தை பற்றி சொல்கிறதும் வெளி உலகத்தை கூட்டிகிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி வெளி உலகத்தை காட்டிகிட்டு இருந்தானாம். ரபன்சலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஒரு நாள் இது தெரிஞ்சு அந்த சூனியக்காரியோ ரபன்சல் மேலே கோவப்பட்டாலாம். ஒரு நாள் இளவரசனும் ரபன்சலும் காட்டில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சூனியக்காரியோ இளவரசனை தாக்கிட்டு ரபன்சலை கூட்டிகிட்டு போய் அந்த டவரில் சிறைப்பிடிச்சு வச்சுட்டாலாம். ரபன்சலும் இளவரசனை நினச்சி ரொம்ப வருந்திக்கிட்டு இருந்தாலும். இளவரசருக்கும் ரபன்சல் ஒரு நாட்டோட இளவரசி அப்படிங்கிறது தெரிய வந்ததாம். உடனே இளவரசர் ரபன்சலை அந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து மீட்டு காப்பாற்றி அவங்க அப்பா அம்மாவான அரசர்கிட்டையே ஒப்படைச்சிட்டாராம்மா. ரபன்சலும் தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். அரசரும் அரசியும் ஊரெல்லாம் கூப்பிட்டு இளவரசிக்கு முடிசூட்டினாங்களாம்மா. ரபன்சலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளாம். ரபன்சலுக்கும் இளவரசருக்கு இடையே காதல் அழகாக மலர்ந்துச்சான். இது தெரிஞ்ச அரசரும் அரசியும் அந்த இளவரசருக்கே ரபன்சலை மனம் முடிச்சு வச்சாங்களாம். இளவரசரும் ரபன்சலும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம்.